கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக வியட்நாமுக்கு ஆல் இன்க்ளூசிவ் குரூப் டூர் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 8 nights 9 days அப்படின்னு பிளான் பண்ணப்பட்டிருக்க இந்த டூர் பேக்கேஜுக்கு பெர் பர்சன் 1,24,999 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய விசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், 4-star ஹோட்டல் அகாமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெய்லி கைடு சார்ஜஸ், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். இவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச 2 விஷயத்தில் முதல் விஷயம் ட்ராவல் நவ் பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் டூருக்கு போயிட்டு வந்து கூட அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணிக்க முடியும். 2வது விஷயம் ஹோயன், நின்பின், ஏன்ஷியன்ட் டவுன், லேண்டன் போட் ரைட் அப்படிங்கிற மாதிரி மற்ற ட்ராவல் ஏஜென்சிஸ் யாருமே ப்ரொவைட் பண்ணாத சில யூனிக்கான பிளேசஸையும் சேர்த்தே இவங்க கவர் பண்ணுறாங்க. மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு 10,000 rupees ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அப்புறம் என்ன, ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க நபரா நீங்கள் கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் பாலாவுடைய வணங்கான் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பொறுத்தளவுக்கு படத்தில் நம்ம கதாநாயகன் இருக்காப்லே அவருக்கு காதும் கேட்காது, வாயும் பேச வராது. இவருக்கு ஒரு தங்கச்சி மேலே உயிரே வச்சுருக்காரு. இவர் தான் உலகம் அப்படின்னு சுற்றிக்கிட்டு தருற படத்துடைய கதாநாயகி இன்னொரு பக்கம். இப்போ வேலை வெட்டி இல்லாமல் சும்மா தானே சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆதரவற்ற ஒரு இல்லத்தில் இவருக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரி இல்லை வாட்ச்மேன் மாதிரி ஒரு வேலை ஒன்று கிடைக்குது. அங்கே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் நம்ம கதாநாயகனை மட்டும் இல்லாமல் அவருடைய சுற்றி இருக்கவங்களுடைய வாழ்க்கையுமே தலைகீழாக புரட்டி போடுது. இதுக்கப்புறம் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பாலா பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா பாலாவுடைய டெம்ப்ளேட்டில் ஒரு படம் எப்படி பண்ணுவாரோ அதே பாணியில் அப்படியே ஒரு படம். அதனால் 90s கிட்ஸ் எல்லாம் பாலாவுடைய சேதுவாகட்டும், நந்தாவாகட்டும், பிதாமகன் ஆகட்டும்னு சொல்லி அவருடைய படங்கள் அவர் பாணியில் எப்படி வந்து சித்தரிக்கப்படுமோ கிட்டத்தட்ட அதே பேட்டர்னில் இன்னொரு படம். இதில் இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா, இந்த படத்தில் ஒரு பாலும் கிணத்துக்குள்ளே நம்ம கதாநாயகன் 2 தடவை இறங்கி ஏறுற மாதிரி காட்சி இருக்குது. 2 தடவை வரும். அது அந்த காட்சி எதுக்கு வைக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த விஷயமே பாலாவுடைய டச்சு தான். அது சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை விடும் அந்த சீனு. அது எங்கே, எப்போ, ஏதுன்னெலாம் நான் எதுவும் சொல்லலை, அது ஸ்பாய்லர் ஆகி போயிடும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அருண் விஜய் பயங்கர எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காப்புல. ஏன்னா அவர் பேசிக்காக ஒரு டெஃப் அண்ட் டம்ப் இந்த படத்தில். ஸோ அவர் யார் வந்து இவர்கிட்ட பேசுகிறதா இருந்தால் கூட இவரால் பேசவும் முடியாது, அவங்க பேசுகிறது இவங்களுக்கு கேட்கவும் கேட்காது. அதனால் இவர் சைகையில் தான் பேசணும். படத்தில் அதிகமாக முதல்ல பேசாத ஒரு கதாபாத்திரம், எல்லாமே ஜஸ்ட்டு ரியாக்ட் மட்டும்தான் பண்ணும். அது அந்த ஃபேஸில் என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோமோ அவ்வளோதான் மேட்ரு. அதனால் பெர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப்பு நிறைய இருந்தது. அது என்ன கிடைச்சதோ அது நீட்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காப்புல அருண் விஜய். அதே மாதிரி கதாநாயகியான ரோஷினி பிரகாஷ் அவங்களும் படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரே ஜாலியாக சுற்றிக்கிட்டு தர்ற ஒரு கதாபாத்திரம். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இதில் அருண் விஜயுடைய கதாபாத்திரத்தை பார்க்கும்போது பிதாமகன் படத்தில் நம்ம சியான் விக்ரமுடைய கதாபாத்திரம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அவருடைய பாடி லாங்குவேஜ், நடை, உடைய பாவனைன்னு கிட்டத்தட்ட அதே மாதிரியே இருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு. கதாநாயகியான ரோஷினி பிரகாஷுடைய கதாபாத்திரத்தை பார்க்கும்போது பிதாமகனில் வர லைலா கதாபாத்திரத்தை அப்படியே வச்ச மாதிரி இருக்கும். அதனாலேயே இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபில் 2 பேரும் என்ன பண்ணணுமோ அதை நீட்டாக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அழகாகவே புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அருண் விஜயுடைய தங்கச்சியாக பண்ண ரிதா அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸு அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃப் போகும்போது இன்னும் பயங்கரமாக எலிவேட் ஆகி போகும். ரொம்ப அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க ரிதா. இந்த 3 கதாபாத்திரம் போக இந்த படத்தில் சமுத்திரகனியும் சரி, மிஸ்கினும் சரி, 2 பேரும் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள். அதுலேயும் சமுத்திரகனி வழக்கம்போல் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வருவாப்பில் அவர். ஆனால் மிஸ்கினுடைய கதாபாத்திரம் இருக்குது பாருங்கள், அட்டகாசமான ஒரு ரைட்டிங், சரியான ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு. அது அவர் வர்ற முதல் சீன்லேயே சின்ன கதாபாத்திரம் தான், அது 2-3 சீனுக்கு தான் வரும் அது. ஆனால் அந்த வர்ற முதல் சீன்லேயே அந்த கதாபாத்திரம் எந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம், அவருடைய மனப்பாங்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பட்டுன்னு அழகாக ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு வச்சுருவாப்புல பாலா. ஒரு டச்சில் ஒரு சிக்னேச்சர் சீனாக அதை நான் பார்க்குறேன். அந்த மாதிரி சூப்பராக வச்சுருப்பாப்புல அந்த சீனை. அதனால தான் மிஸ்கின் கதாபாத்திரம் பின்னாடி செகண்ட் ஹாஃபில் என்ன பண்ணுது அப்படிங்கிறது ரைட்டு அப்படிங்கிறது நமக்கு அப்படி ஒரு மாதிரி நச்சுன்னு உட்காராது பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு அது. சமுத்திரகனி நான் சொன்ன மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வருவாப்புல, ஒரு சின்ன கதாபாத்திரம் கொடுத்து நீட்டாக பண்ணிட்டு போயிட்டாப்புல அவர். இது போக இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு சில மாதிரி கொஞ்சம் காமெடியாக தான் போகும்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட பிதாமகன் பாணியிலே ஒரு படம்னு. அதனால் ஃபஸ்ட் ஹாஃபும் அதே மாதிரி கொஞ்சம் காமெடியாகத்தான் போகும். பட் பிதாமகன் ரேஞ்சுக்கெலாம் எதிர்பார்த்துறாதீங்க, அந்த ஒரு மாதிரி போகும். இது
செகண்ட் ஹாஃபுக்கு போகும்போது கொஞ்சம் அதாவது சிச்சுவேஷன் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கும். ஒரு சில சின்ன சின்ன சீன்ஸை வந்து பிளாக் காமெடியாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்தது இந்த படத்துக்கு. இது எல்லாமே போக ஜிவியுடைய மியூசிக்கு, குறிப்பாக பாடல்கள், ஒரு சில பாடல்கள் சூப்பராக இருந்தது. அதிலும் முகிலின் மேலேன்னு சொல்லி 2வது பாட்டு நினைக்கிறேன், செமையான பாட்டு. அது செமையான மெலடி நம்பர், அட்டகாசமாக இருந்தது. அதே மாதிரி படத்துடைய கிளைமேக்ஸில் அருண் விஜய் பேச மாட்டார், காதியாக தான் நான் தான் சொல்லிட்டேனே. ஸோ அவர் என்ன பேச வர்றாரு அப்படிங்கிறத பின்னாடி ஒரு பாட்டை ப்ளேஸ் பண்ணி அதை புரிய வச்சுருப்பாங்க. அந்த தாட் ப்ராசஸே செம்மையாக இருந்தது. சாம் சிஎஸுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் அந்த காட்சியை அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணிட்டு போகிற மாதிரி என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அப்போ இது எல்லாமே செம்மையாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இப்போ தான் நான் சொல்லி முடித்தேன். இந்த கதாபாத்திர வடிவமைப்பே கிட்டத்தட்ட நமக்கு பிதாமகனை ஞாபகப்படுத்துறதுனாலேயே, பிதாமகனுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ரேஞ்சுக்கு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தியிருக்கலாம். பிதாமகன் ரேஞ்சுக்கெல்லாம் கிடையாதுங்க, இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்திருக்கலாம் இதில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரியே இன்னொரு பக்கம் செகண்ட் ஹாஃபில் பாலாவுடைய படங்கள் எப்பயுமே ஹார்ட் ஹிட்டிங்காகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத தான் இத்தனை வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம். அதனால் இந்த படம் எப்படி இருக்க போதோ, கண்டிப்பாக அப்படி ஒரு சம்பவத்தை தான் பண்ணி வச்சுருப்பாப்ல அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருக்கும். அது கொஞ்சம் எமோஷன்ஸு அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து ஒரு ஓவர் டேஸ் ஆகிடுச்சா, இவ்வளோ தூரம் தேவை கிடையாதோ, கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஒன்று வந்தது. ஏன்னா இந்த படமுமே கண்டிப்பாக படம் பார்த்து முடியும் போது நிச்சயமாக ஒரு பெரிய எஃபெக்டை உங்களுக்குள்ளே விடும். அந்த ஒரு கனத்தை இதயத்தோடு தான் நம்ம தேட்டரை விட்டு வெளியே வருவோம். அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் தான் இந்த படத்துக்கும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் அங்கேயே போய் பார்த்துக்கங்க. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2K கிட்ஸுக்கு எப்படியோ நமக்கு தெரியாது. 90s கிட்ஸுக்கு பாலாவுடைய படங்கள் என்ன பாட்டனில் எந்த மாதிரி இருக்குமோ அதே பாணியில் அதே மாதிரி ஒரு இம்பேக்டை தரக்கூடிய இன்னொரு படம் தான் இந்த வணங்கான். அதனால் அவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே கவர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. என்கிட்ட கேட்டிங்கன்னா தாராளமாக ஒரு தடவை தேட்டருக்கு போய் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஆக்சுவலி UA சர்டிஃபைடு தான். ஆனால் எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஆஃப் நியூரிட்டி மாதிரி ஒரு சில சம்பவங்களும் இதில் இருக்குது. ரொம்ப கொடூரமாக வயலண்ட்டான சீக்வன்ஸ் ஒரு சில விஷயங்களும் இதுக்குள்ளே இருக்குது. அதனால் இது எப்படி வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த படம் 18+ தான். கண்டிப்பாக அடல்ட்ஸ் ஒன்லி தான். அந்தளவுக்கு ஒரு சில சம்பவங்கள் குரோதமாக சித்தரிக்கப்பட்டிருக்கு படத்தில். இந்த படம் நம்ம ஒரு தேட்டர்ஸ்லேயே இன்றைக்கி வெளியாகிருக்கு. அப்புறம் நான் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.